நிறைய அப்ளைன்ஸ் வந்து நம்ம கம்பெனி விட்டு போயிருவாங்க. பிசினஸ்ல எல்லாம் போயிருவாங்க. சரியா? எம்எம்ஜில ஏன் படிக்கணும் அப்படின்னா, எம்எம்ஜில படிச்சா பிசினஸ் சிறப்பா பண்ணிருவோமான்னா தெரியாது. ஏன்னா ஒவ்வொருத்தரும் அதை எப்படி படிக்கிறாங்க, செய்றாங்க பொறுத்து தான் நடக்கும். ஆனா பிசினஸ் விட்டு போமாட்டாங்க. அறிவியல்னு சொன்ன மாரி, சங்கர் சொன்ன மாரி அந்த இது நெறைய வந்து தடபடா தடபடன்னு அடிச்சுட்டு, அப்படி இப்படி செஞ்சு, "ஏய் வர்றோம், ஜெயிக்கிறோம், வெல்றோம். என்ன? அப்படி சரி ரைட். அப்புறம் அப்புறம் ஆள காணோம். அப்புறம் எங்க அப்ளைன் கிராண்ட் அப்ளைன் அவங்க தான் வருவாங்க. இவங்க முன்னாடில காணோம் அப்படின்னு போறத விட்டுட்டு, இங்க வரது வரட்டும், போறது வரட்டும். நான் நின்னு அடிப்பேன்டா அப்படின்னு நிக்கிற ஒரு விஷயம் வந்து எம்எம்ஜி வந்து நடக்குத நான் வந்து பார்த்திருக்கேன். பிசினஸ் விட்டு நம்ம போமாட்டோம். பிசினஸ் போமாட்டோம். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் இயர் நடுமாண்டி படிச்ச மாரி, முதல்ல பிசினஸ் விட்டு போயிறாதீங்க. பிசினஸ் விட்டு போனா நீங்க தோந்துட்டது அங்கேயே கிளியர் ஆயிட்டு. நின்னு அன்னைக்கு இல்லன்னா நாளைக்கு ஜெயிக்கலாம். அந்த மாரி. நம்ம டீம்ல ஒருத்தவங்க மெசேஜ் பண்ணிருந்தாங்க. எஸ்பெஷலி எம்எம்ஜில சேர்ந்ததுக்கு அப்புறம் நீங்க சொன்னதுக்கு அப்புறம், நான் வெறும் ஒரு இன்ஜினியரா மட்டும் வேலை பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ட்ரெய்னர், கோச் நம்ம அங்க படிச்சதுக்கு அப்புறம் நான் ட்ரெய்னிங்லாம் குடுக்க ஆரம்பிச்சேன். நான் இப்போ கர்நாடகா வந்திருக்கேன். கர்நாடகா ஒரு கம்பெனிக்கு ட்ரெய்னிங் குடுக்க வந்திருக்கேன். நீங்க முதல்ல சொன்ன மாரி முதல்ல ரூ. 800 ரூ. 1000 ரூ. 2000 இப்போ எனக்கு ஒரு நாளைக்கு ரூ. 3000 வரைக்கும் எனக்கு இன்கம். ஒரு நாள் நான் ட்ரெய்னிங் குடுத்தா எனக்கு ரூ. 3000 இது நீங்க சொன்னதுலருந்து வந்தது. ட்ரெய்னிங் எப்படி குடுக்கணும்? என்ன குடுக்கணும்? பப்ளிக்ல எப்படி பேசணும்? அதோட விளைவு தான் அன்னைக்கு வந்திருக்கு. ஸோ எம்எம்ஜில இருந்து நடந்துச்சுன்னு, இப்ப ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் முன்னாடி அந்த ஆடியோ கேட்டு முடிச்சுட்டு தான் நான் உள்ள வந்தேன். ஸோ பப்ளிக் ஸ்பீக்கிங் வந்து அவ்வளோ பெரிய இன்கமான விஷயம். எல்லாருக்கும் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். வாரன் பஃபெட் வந்து எது உங்களுக்கு பெரிய கேரக்டர், எது ஒரு பெரிய ஸ்கில் அப்படின்னா 50% நம்மளோட வாழ்க்கை மாறும். எப்போ பப்ளிக்ல பேச தெரிஞ்சா அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இன்னைக்கு பார்க்க போற செஷன் வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்டான செஷன். ஓவர் டு கோச். எப்ப பேச சொன்னாலும் எந்த கூட்டத்துல பேச சொன்னாலும் நான் ரெடி ஆயிருவேன் இந்த டாபிக் அப்படிங்கறது ஷேர் பண்ணலாமா? திடீர்னு உங்களுக்கு மைக் கொடுத்து அடுத்தால பேசுவார் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் டக்குன்னு மைக் பிடிச்சிட்டு போனீங்கன்னா என்ன பேசுவீங்க? அதுக்கு நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜி பிளான் பண்ணோம். ஞாபகம் இருக்கும். அதுக்கு ஒரு ஐடியாஸ், டெக்னிக்ஸ் நம்ம படிச்சோம். எப்போ மைக் கொடுத்தாலும் நம்ம பேசிடலாம். அசராம பேசலாம். 5 நிமிஷம், 10 நிமிஷம் பேசலாம். ஒண்ணுமே ப்ரிப்பேர் பண்ண வேணாம். அந்த டெக்னிக் ஞாபகம் இருக்கா? தெரியாட்டினாலும் அப்படி டெக்னிக் வந்தா என்னெல்லாம் செய்யலாம்? உங்களுக்கு என்ன ஐடியா வந்திருக்கு அது சொல்லலாம். சங்கரி சொல்லுங்க. ஃபியூச்சர் அது அந்த அவங்க என்ன டாபிக் குடுக்குறாங்களோ, அது முன்னாடி விஷயம், கரண்ட், ஃபியூச்சர் அது ரிலேட்டடா பேசணுன்ற விஷயம் மட்டும் ஞாபகம் இருக்கு. கரெக்ட்மா, ரொம்ப கரெக்ட். அவ்வளவு போதும். அவ்வளவு போதும். அதை வச்சு எடுத்துடலாம். ஓகே. சொல்லுங்க. மாஸ்டர். அதாவது நேத்துக்கு என்ன நடந்தது, இன்னைக்கு என்ன நடக்குது, நாளைக்கு எப்படி இருக்கும்ன்றத சொல்லணும்னு மாதிரி கேட்டுருக்கேன். டன். ஓகே. சரி. இப்போ எல்லாரும் அதை வந்து ஒரு பிராக்டிக்கலா பார்க்கலாம். எல்லாருக்கும் ஒரு டாபிக் கொடுங்க. ஒரு டாபிக். அந்த டாபிக் வந்து எல்லாரும் பேசினா எப்படி பேசுவீங்க? சரியா? ஏதாவது இருக்கட்டும். இப்போ டக்குனு புக்ஸ் பத்தி எடுத்துரும் ரைட்டா? அடுத்தபடியாக கோபி வருகிறார். புக்ஸ் பத்தி ஒரு 5 நிமிஷம் பேசுவார் அப்படின்ட்டாங்க. முடிஞ்சு போச்சு கதை. இப்போ கோபி வந்தாச்சு, பேச வராங்க. சும்மா 2 ஜிமிக்ஸ் கொடுங்க. என்ன டெக்னிக் பேசுவீங்க? புக்ஸ் வந்து நம்ம ஏன் படிக்கணும்? நம்ம வந்து ஸ்கூல்ல படிக்கிற புக்ஸுக்கும் நம்ம வாழ்க்கை ரிலேட்டடா படிக்கிற புக்ஸுக்கும் என்ன வித்தியாசங்கள்? உங்களுக்கு தெரிஞ்சது. நம்ம டெக்னிக் படிச்சோம். அந்த டெக்னிக்க 3 செக்மெண்ட். இப்போ நமக்கு ஏதாவது டாபிக் கொடுத்துட்டாங்க அப்படின்னா, நம்ம ஃபியூச்சர் பத்தி பேசுவோம். இப்போ உள்ள பிரசன்ட் பத்தி பேசுவோம். பாஸ்ட் பத்தி பேசுவோம். இல்ல பாஸ்ட் பத்தி பேசுவோம். பிரசன்ட், ஃபியூச்சர். அப்படி அந்த டெக்னிக் 3 டெக்னிக் யூஸ் பண்ணா என்னென்ன அந்த ஸ்ட்ராட்டஜி மட்டும் சொல்லுங்க. எப்படி பேசுவீங்க? என்ன ஸ்ட்ராட்டஜில? இப்போ புக்ஸ் பத்தி நான் பேச போறேன்னா, இதுக்கு முன்னாடி நீங்க என்ன மாதிரி புக்ஸ் எல்லாம் படிச்சிருக்கீங்க லைஃப்ல? அந்த மாதிரி. யார இன்ஸ்பிரேஷன் எடுத்த அந்த மாதிரி புக் எல்லாம் நீங்க படிச்சிருக்கீங்க அப்படின்னு பேசலாம். இப்போ அவங்க ஒவ்வொரு விஷயங்களா வரும். அதுல நீங்க ஏன் அவரை இன்ஸ்பிரேஷன் எடுத்தீங்க? அதை படிச்சு உங்க வாழ்க்கையில இல்ல இங்க வந்து நம்ம கேட்க போறது கிடையாது. மேடையில விட்டு நம்மள பேச சொல்றாங்க. நம்ம யாரும் பதில் சொல்லணும். நம்மளே தான் பேசிட்டு இருக்கணும். அப்படி. அது ப்ரிப்பேர் ஆகல சார். ஓகே. ப்ரிப்பேர். வேற யாரும் பேச முடியுமா? ட்ரை பண்ணுங்க எல்லாரும். சொல்லுங்க. ஸ்டார்ட் பண்ணுங்க. யார் பேசணும் பேச ஆரம்பிங்க. கீதா ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. டாக்டர் சார், நான் புக்ஸ பத்தி பேசணும் அப்படின்னா, நான் சில விஷயங்கள பேசுவேன் சார். நம்ம தலை குமிஞ்சு புஸ்தகம் படிக்கிறதுனால வந்து நம்ம தலை நிமிர்ந்து நடக்க உதவும் புஸ்தகம் படிச்சா. அதனால கண்டிப்பா எல்லாரும் புஸ்தகம் படிங்கங்கிற ஒரு நியூஸ் குடுப்பேன். நெறைய நம்ம புஸ்தகங்கள படிக்க நம்ம வாழ்க்கையில வந்து நெறைய விஷயங்கள நம்மளால கத்துக்க முடியும். அதனால நெறைய புஸ்தகங்கள படிங்க அப்படிங்கிறத நான் சொல்லுவேன் சார்.
நிறைய நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு நம்ம எதை நோக்கி போகணும் அப்படின்னு நம்ம இப்ப நான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கை நோக்கி நான் போகணும்னு நினைச்சேன்னா அது சார்ந்த புக்ஸுங்களை நம்ம படிச்சோம்னா நம்ம வாழ்க்கையில முன்னேறலாம். அடுத்தது வேற எதை சார்ந்து நம்ம படிக்கணும்னு நினைக்கிறோமோ அதே மாதிரி புக்ஸுங்களோ வீடியோஸோ நம்ம நிறைய அன்றாட வாழ்க்கையில படிக்கிறதுனால நம்ம வாழ்க்கை முன்னேறும் அப்படிங்கிற விஷயங்களை நான் சொல்லுவேன் சார். கீதா, ஆனா நம்ம அங்க படிக்கிறது பப்ளிக் ஸ்பீக்கிங் எப்படி பேசணும், என்ன டெக்னிக் யூஸ் பண்ணி படிக்கணும். இந்த டெக்னிக் என்ன இருக்குன்னா, ஏதாவது ஒரு டாபிக் கொடுத்தாங்கன்னா அந்த டாபிக் பத்தின பாஸ்ட் பத்தி பேசணும், இப்போ உள்ள பிரசன்ட் பத்தி பேசணும், அந்த டாபிக் பத்தின ஃபியூச்சர் பத்தி பேசணும். அவ்வளவுதான். அந்த மாதிரி டெக்னிக் போகணும். ரைட்டா? ஒரு நிமிஷம் இருங்க. செல்வன் சொல்லுங்க. மாஸ்டர், அதான் நாங்கள் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா புக்கு படிக்கிறதே நமக்குலாம் ஒரு இதுவே இல்லாமல் இருக்கும். ஸ்கூலில் புக்கு மட்டும் தான் படிச்சுட்டு இருந்தோம், மற்ற தாண்டி நான் வேற எதுவும் படிக்காமலே இருந்தேன். இப்போ என்ன ஒரு விஷயம்னாக்கா, ஏன்னா நம்ம பிஸ்னஸுக்குள்ளே வரும்போது நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. ஏன்னா இப்போ நம்ம டைரக்ட் செல்லிங் மார்க்கெட்டிங் படிச்சுட்டு இருக்கிறோம். அப்படின்னும் போது இதுக்கான நாலேஜ் நமக்கு தேவைப்படுதுன்றதுனால இது சம்பந்தமா இப்போ நான் புக்ஸ் எல்லாம் படிக்க ஆரம்பிக்கும் போது நிறைய மக்கள்கிட்ட எப்படி பேசுறது, யார் என்ன பிசினஸ் பத்தி சொல்லியிருக்காங்கன்றதெல்லாம் நான் இதை பத்தி இப்போ தெரிஞ்சிட்டு இருக்கிறேன். நாளைக்கு ஃபியூச்சர்ல என்னன்னா நான் இதை பத்தி பிசினஸ்ல எப்படிலாம் பண்ணணும்னு சொல்லி நான் ஒரு மென்டரா புக் ரெடி பண்ணி கொடுப்பேன் அப்படின்றத எடுத்துக்கிறேன். அவ்வளவுதான். ஃபியூச்சர் பத்தி பேசாச்சு. முந்தியெல்லாம் நம்ம புக்ஸ் நம்ம புக் படிப்போம். இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன்ல இப்பெல்லாம் நீங்க பிடிஎஃப் படிக்கலாம். இப்பெல்லாம் கிண்டல் ஒன்று வந்திருக்கு. இப்போ நீங்க வீடியோல பார்த்தா ஆடியோ புக்ஸ் இருக்கு. இது இப்போ பிரச்சனை. ஃபியூச்சர்ல நான் என்ன பிளான் பண்ணிருக்கேன் அப்படின்னா, ஒரு நாளைக்கு நான் 1 மணி நேரம் காலையில புக் ரீட் பண்ண வச்சிருக்கேன். இந்த வருஷத்துல நான் ஒரு 50 புக்காக ரீட் பண்ண பிளான் பண்ணிருக்கேன். இத்துடன் என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஸோ பாஸ்ட், பிரசன்ட், அப்புறம் ஃபியூச்சர். ஓகே, வேற ஏதாவது யாருக்காவது ட்ரை பண்ணுமா ஒரு தடவை? இந்த டாபிக்ல நான் பாஸ்ட் ஃபியூச்சர் 3 பேசுறேன். அப்படி குட். நான் சொல்லுங்க சார். இதுக்கு முன்னாடி கடந்த ஜென்ரேஷன்ல பள்ளி படிப்பு படிக்காத எத்தனையோ பேர் பெரிய லெவல்ல வரல. இன்னைக்கு எல்லாரும் புத்தகம் கையில கிடைக்கிற அளவுக்கு எல்லார் கையிலயும் நாலேஜ் இருக்கு. ஃபியூச்சர்ல நம்ம குழந்தைகளுக்கு புத்தகத்தை பக்குவப்படுத்தி ஒவ்வொரு நாலேஜையும் நம்ம கொண்டு வரலாம் அப்படிங்கிறது ஒரு என்னோட அந்த ஃபியூச்சர் பாஸ்ட் பத்தி ஃபியூச்சர் பத்தி இதுல நீங்க இதுல ஒரு 2 நிமிஷம், இதுல ஒரு 2 நிமிஷம், இதுல ஒரு 2 நிமிஷம், 6 நிமிஷம் பேசியாச்சு. இதுல ஒரு 3 நிமிஷம், இதுல ஒரு 3 நிமிஷம், இதுல ஒரு 3 நிமிஷம் பேசியாச்சு. மக்கள் சம்மந்தம் எல்லாம் டாபிக் ஆரம்பிச்சாச்சு. நெட் மார்க்கெட்டிங் முதல்ல ஆரம்பிக்கும் போது இந்த மாதிரி காலத்துல ஆரம்பிச்சாங்க, அப்படி இருந்தாங்க. இப்போ பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஏமாத்தி அதெல்லாம் பண்ணி பேருக்கு எடுத்து அவ்வளவு விட்டாங்க. ஆனா ஃபியூச்சர்ல நெட் மார்க்கெட்டிங் எப்படி வரப்போகுது அப்படின்னா, எம்எம்ஜில சொல்ற மாதிரி உண்மையா நேர்மையா காலம் ஃபுல்லா அந்த எப்படி பண்ணணும் உண்மையா இருக்குன்னு எழுபது நெட் மார்க்கெட்டிங் பிறந்த ஒரு இதா அடையும். இத்துடன் பேச்சை முடித்துக் நன்றி, வணக்கம். தென் கோ டு கோச். இது எஸ் கலைவாணி சொல்லலாம். மாஸ்டர், நான் ஹெல்த் பத்தி இது பாஸ்ட்ல எப்படி இருந்தது, ஃபியூச்சர்ல எப்படி இருந்தது அப்படிங்கறத சொல்றேன். பாஸ்ட்ல எப்படின்னா, அந்த காலத்துல மக்கள் ஆரோக்கியமான உணவு சாப்பிட்டாங்க. அது மட்டும் இல்ல, நல்லா உடல் உழைப்பு இருந்தது, நல்லா ஆரோக்கியமா இருந்தாங்க. ஆனா இப்ப பிரசன்ட்ல பாத்தீங்க அப்படின்னா நிறைய நோய்கள் தான் நிறைய இப்போ இருக்கு. எதை எடுத்தாலும் சத்து பற்றாக்குறை தான் நோயா வருது. அப்ப எதிர்காலத்துல இப்பவுமே இப்படி இருக்கு அப்படின்னா, எதிர்காலத்துல குழந்தைகளுக்கு இப்போ சுகர்னு எடுத்துக்கிட்டா வீட்டுக்கு 5ல ஒருத்தருக்கு கண்டிப்பா இருக்கு. இதுல நோய்கள்ல என்ன சொல்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் இடத்த பிடிக்கிறது பிரஷர், 2வது சுகர்னு சொல்றாங்க. அப்ப இன்னும் வாழ்வியல் நான் ஃபியூச்சர்ல பாத்தீங்கன்னா நிறைய இது மாதிரி ஹெல்த் ப்ராப்ளம் இருக்கு, நிறைய வாய்ப்பு இருக்கு. அப்ப என்னன்னா, ஃபியூச்சருக்கு நம்ம என்ன பண்ணணும்னா 1 மணி நேரம் ஒதுக்கணும். ஹெல்த்துக்காக ஒதுக்கி நம்ம குழந்தைகளுக்குனாலும் சரி, நம்ம வீட்டுல இருக்க பெரியவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு உடற்பயிற்சிங்கிறது ஒண்ணு வாழ்வியல் முறையில நடைமுறைக்கு கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான். சூப்பர். கடன் வாங்க என்னென்னலாம் நடந்துச்சு, கடன் வாங்காதது என்னென்னலாம் தெரிஞ்சுக்கிட்டு, அதை பத்தி இன்னொரு எந்த ஒரு மனிதனும் அம்மா அப்பா மூலியம் அதுல நிறைய விஷயம் கத்து கொடுக்குறாங்க. அடுத்து பணம் ஒரு படிக்கிறோம், படிச்சு காலேஜ் போறோம், காலேஜ் போட்டு சொன்ன மாதிரி புக் எல்லாம் படிக்கிறோம். நம்ம அடுத்த லெவலுக்கு போவோம். அடுத்த லெவல் அதுல இருந்து எப்படி நம்ம குடும்பத்தையும் சரி, நம்ம சுற்றி இருக்க நண்பர்களும் சரி, எப்படி அடுத்த லெவலுக்கு அவங்க இந்த சேமிப்பு பணம் தேவைங்கிறத புரிய வச்சு அவங்களையும் கொண்டு வரணும். என்னோட டாபிக் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும் பணத்தை. சூப்பர்மா, தேங்க்யூ சூப்பர் சேகுமா. செஷனோட ரீகேப் நம்ம இப்ப முடிச்சிட்டோம். இதுல எந்த டாபிக்ல பேச சொன்னாலும் அல்லது நம்ம பிடிச்ச டாபிக் நம்ம பிடிச்ச டாபிக் பேசணும், 2வது இந்த டெக்னிக் யூஸ் பண்ணி நம்ம பேசினா எந்த இடத்துலயும் நம்ம வேண்டாம்னு சொல்லாம பேசிட்டு வந்துடலாம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ அடுத்த இது பார்க்கணும் இந்த லெசன்லனா, இந்த பேஷன்ங்கிறது நம்மளுக்கு பிடிச்ச விஷயத்த நம்ம எப்படி கொண்டு போய் சேர்க்கணும், அது நம்ம உள்ள இருந்து வரது, இந்த விஷயங்கள்லாம் இந்த லெசன்ல நம்ம லேர்ன் பண்ணலாம். அதை உடனே பண்ணுவாங்க. உங்களோட ஸ்பீச்சும் உங்களோட விஷயமும் அந்த பேஷன் சம்மந்தப்பட்டதாக இருக்கணும்.
அதே மாதிரி நீங்கள் மற்றவங்கள்ட்ட அந்த மாதிரி விஷயங்களை பேசும்போது கேட்கும்போது அந்த மாதிரி பேஷனாக இருந்தால் இன்னும் அது பயங்கரமாக இருக்கும். பேஷனை பற்றி நான் பேசிகிட்டு இருக்கோம். இன்னொரு ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் வந்துட்டு, நீங்கள் பெரிய பெரிய பேச்சாளர் எல்லாரும் பார்த்தீங்கன்னா, இவன் ஸ்டீவ் ஜாப்ஸ் அவர் ஆப்பிள் ஃபோனை பற்றி பேசினா மணி கணக்காக அப்படியே உள்ளிருந்து பேசுவார் இல்லையா, டேரெக்டாக அந்த மாதிரி. அதே மாதிரி பில்கேட்ஸ் கம்ப்யூட்டர் பற்றி சொன்னால் அவர்லாம் தெரியும்ல, மாத கணக்காக கதவை பூட்டிட்டு தனியாக ஒத்தியில் இருந்து அந்த விஷயங்கள்லாம் கோடிங் பண்ணியிருக்காரு. இன்றைக்கி அவர் அவ்வளோ பெரிய ஆளுக்கு அது காரணம் இருக்கலாம். நிறைய பேர் நிறைய விஷயங்கள் வந்து அவங்களோட பேஷன்னால தான் இந்த விஷயத்தை வந்து அவங்க பண்ண முடியும். உங்களோட ஸ்பீச்சில் இந்த பேஷன் எவ்வளோ முக்கியம் அப்படின்னு உங்களுக்கு புரியுதா? இன்னொரு விஷயம் கொஞ்சம் டீப்பாக நம்ம பார்ப்போம். இப்போ வந்து நீங்கள் ஒருத்தங்கிட்ட போயிட்டு என்கிட்ட கேட்குங்க, ஏடா நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா, நான் ட்ரைனிங் பண்ணிகிட்டு இருக்கேன் அந்த மாதிரி. அதே மாதிரி உங்கள்கிட்ட ஒருத்தர் கேட்குறேன், என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஏதாவது ஒன்று சொல்லுவீங்க. ரைட்டா, நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்களா, உங்களுக்கு என்னோட பேஷன் என்ன அது சொல்லுங்கள். அது மாதிரி நீங்கள் எதில் ரொம்ப பேஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் அந்த மாதிரி விஷயத்தில் ரொம்ப பேஷன் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. கதை இதோட முடியல, இன்னும் கொஞ்சம் மேலே போயிட்டு உங்கள் மனசு என்ன சொல்லுது இதில் அப்படின்னு மட்டும் கேட்டு பாருங்கள். அப்படியே மனசுலேருந்து அப்படியே வெளியே வரும் எல்லா விஷயமும். இந்த விஷயங்கள் வந்து இந்த மனசில் உங்கள் மனசு இப்போ என்ன சொல்லுது அப்படின்னு கேட்கும்போது வெளியே வர விஷயம் இருக்குல்ல, அது அச்சம், பயம், சிந்தனை எல்லாம் நினைப்பாங்க, எதுவுமே அறியாது, அப்படியே வெளியே வரும் அந்த விஷயங்கள். அதை தான் நம்ம பேசுகிறோம், அந்த விஷயத்தை தான் நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ உங்கள் இருதயத்துலேருந்து வரணும், அதுதான் உங்களை ரொம்ப பவர்ஃபுல் ஸ்பீக்கராக மாற்றும். இன்னொரு விஷயம், நம்ம பேஷனுக்குள்ள டாபிக் தான் ஏன் பேசணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு இன்னொரு காரணம் என்னென்னா, நிறைய எக்ஸ்பர்ட்ஸு, பாடி லாங்குவேஜ், அது என்ன சொல்லலாம், பப்ளிக் ஸ்பீக்கிங் ட்ரெயினர்லாம் நீங்கள் கால் எப்படி வைக்கணும், கை எப்படி வைக்கணும், உண்மைதான், அது ரொம்ப உண்மைதான். ஆனால் இந்த ஒரு பேஷன் சம்மந்தப்பட்ட விஷயத்தை வந்து நீங்கள் பேசும்போது பார்த்தீங்கன்னா, உங்கள் கை காலெலாம் உங்கள்கிட்ட நிற்காது, தன்னாலே ஆட ஆரம்பிச்சிடும், தன்னாலே பேச ஆரம்பிக்கும். உங்கள்கிட்ட மனசில் ஒரு மகிழ்ச்சி, உங்கள் ஃபேஸில் ஒரு விஷயங்கள் எல்லாம் தலை தூக்கி உங்கள் கண்ட்ரோல் மீறி எல்லாம் போக ஆரம்பிக்கும். ஸோ உங்களோட எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து அவ்வளோ பயங்கரமாக, அந்த கம்யூனிகேஷன்ஸ், உங்கள் உடம்பு, பாடி லாங்குவேஜ், நீங்கள் பேசுகிறது எல்லாமே வெளியே வந்துடும். அதுக்கு தான் நீங்கள் பேஷன் சம்மந்தப்பட்ட டாபிக் பேசணும்னு சொல்கிறது. நீங்கள் பேஷன் சம்மந்தப்பட்ட டாப்பிக்கை பேசும்போது உங்களை அறியாமலே உங்கள் ஃபேஸில் ஒரு மகிழ்ச்சி வரும், ஒரு ஸ்மைல் வரும். அதே இது கோவமான சில விஷயம் பேசும்போது உங்கள் ஃபேஸில் கோவம் வரும். இது எல்லாம் நேச்சுரலாக நடக்கும். ஓகே, எங்கேயுமே ஆக்டிங் பண்ண வேண்டிய தேவையில்லை. நிறைய பள்ளிசிங்க எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க, இந்த மாதிரி வரும்போது நீங்கள் இந்த டேபிளில் தட்டணும், இந்த மாதிரி கை தூக்கணும், இதில் வரும்போது இப்படி பேசணும், அது தேவையே இருக்காது. நான் சொல்கிறது இருதயத்திலேருந்து, நம்ம மனசுலேருந்து, அடி மனசுலேருந்து பேசுகிற ஒரு விஷயமா அந்த விஷயம் மாறணும். அப்படி பேசும்போது உங்களோட பப்ளிக் ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ் வந்து ஒரு கான்வர்சேஷன்ஸ் மாதிரி ஆகும். ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுகிற மாதிரி, உங்கள் முன்னாடி 100 பேர் 1000 பேர் இருந்தாலும் சரி, நீங்கள் ஒவ்வொருத்தர்கிட்டையும் பேசுகிற மாதிரி அவங்களுக்கு ஒரு ஃபீலிங் வரும். நம்ம நேருக்கு ஒன்று பேசுகிற மாதிரி ஃபீலிங் வரும். பப்ளிக் விஷயங்கள் இன்னும் நிறைய விஷயங்கள் என்னெல்லாம் பண்ணக்கூடாது, அந்த வார்த்தைகள் எப்படி யூஸ் பண்ணக்கூடாது, அது நம்ம கம்மிங்கில் பார்க்கலாம். நீங்கள் எப்போவுமே நீங்கள் எல்லாரும் அப்படி பேசக்கூடாது. இது வரைக்கும் நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம் சொல்லலாமா? பப்ளிக்ல பேசும்போது நம்மளோட பேஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பேசணும். அப்படி பேசும்போது வந்து நம்மளுக்குள்ளே அறியாம சந்தோஷமா பேசுவோம், உண்மையா பேசுவோம், நேர்மையா நம்ம வந்து அவங்ககிட்ட பேசுவோம். அது வந்து சந்தோஷமா நம்ம பேசுவோம். அது ஒரு பாயிண்ட். கிரேட். அறிவழகன் ஷேர் பண்ணலாம். நமக்கு பிடிச்ச விஷயத்தை பேசும்போது நம்ம பாடி லாங்குவேஜ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா போகும். அதான் பேசலாம் மாறும் அந்த விஷயம். ஓகே, எனக்கு கேட்ட வரைக்கும் பாடி லாங்குவேஜ் நம்மள அறியாம நம்ம இது சேஞ்ச் ஆகும். தென் வேற யாரும் என்ன எடுத்துக்கிட்டோம் இதுல இருந்து? கலைவணி சொல்லலாம். அதாவது பிடிச்ச விஷயம், நமக்கு பேஷன் ரொம்ப பிடிச்ச விஷயத்தை பத்தி பேசும்போது நம்மள அறியாமலே வந்து ஒரு பயம் இல்லாம நம்ம வந்து பேசுவோம், நம்மள ஹாப்பியா என்ஜாய் பண்ணி பேசுவோம் அப்படிங்கிறது. டன் சூப்பர். வேற எல்லாரும் அந்தந்த விஷயத்துல தான் நீங்க வந்து ஸ்பீச் கொடுக்கணும். எது உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமோ அதுல ஸ்பீச் கொடுக்கும்போது நீங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் கொடுப்பீங்க. யாரை பத்தி கவலைப்பட மாட்டீங்க. ஏன்னா அதுக்கு ரொம்ப பிடிக்கும். நான் வந்து இங்க ட்ரைனிங் எல்லாம் பண்ணும்போது பாம்பேல இந்த சேல்ஸ்லாம் இருக்காங்களா, கோல்டு தங்கம் சேல் பண்றாங்களா, அவங்களை கூப்பிட்டு வந்து பேசுங்க ஏதாவது செய்யுங்கன்னா வரைய மாட்டாங்க, அவ்வளவு வைக்கப்படுவாங்க, அவ்வளவு செய்ய மாட்டாங்க. அப்புறம் எனக்கு ஒரு விஷயம் இன்னைக்கு வரைக்கும் மறக்க முடியல, என்னன்னா வாங்க நீங்க தான் சேல்ஸ் பண்ணணும், ஓகே நீங்களாம் கவுண்டர்ல நின்னுங்க, தங்கம் வாங்குறது மக்கள் வராங்க, அவங்கள்ட்ட எப்படி பேசுவீங்க அப்படின்னு. அப்படி சொன்னதுதான் உள்ள இருந்து எப்படி ஒரு ஆவி வந்துச்சோ, அவங்க உள்ள ஒரு உருவம் வந்துச்சு நமக்கு தெரியாது. யாருக்கும் வெக்கலாம் கிடையாது. நேரம் இறங்கி சேல்ஸ் அப்படி பண்ண இப்படி பண்ணுவா, இல்ல சார் அது வைக்காங்க, இது நல்லா இருக்கும், இந்த செயின் நல்லா இருக்கும் அப்படி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பதான் நினைச்சேன் அவங்களுக்குள்ள எது பேஷனோ, எது அவங்களுக்கு பிடிக்குமோ, எது அவங்க செஞ்சிருக்காங்களோ அதை பத்தி நீங்க யாரு கூட ஷேர் பண்ண சொன்னீங்கன்னா அவங்க வைக்கவே பட மாட்டாங்க, ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அதுதான் இதுல ரொம்ப முக்கியமான பாயிண்ட் பார்க்குறேன். தேங்க்யூ. எஸ் சார். வேற யாரும் இதுல இருந்து என்ன எடுத்துக்கிட்டோம் சொல்லலாம்? யாரும் ஷேர் பண்ணா ஹேண்ட் ரைஸ் பண்ணிக்கலாம். எஸ் ஜிகே சொல்லலாம். இப்போ ஒரு கூட்டத்துல ஒரு 100,000 பேர் இருக்கிற கூட்டத்துல இப்ப நம்ம தலைவர்கள் எல்லாம் பேசுவாங்க, அரசியல் கூட்டத்தெல்லாம் அவங்க வந்து அப்படியே மலமலன்னு கடற்கடலாம் பேசுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து அவ்வளோ அதுல பேஷன் இருக்கு. அப்போ எந்த ஒரு தயக்கமும் இருக்காது, தடங்களும் இருக்காது. ஒரு சிலர் இப்ப இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு சில அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் அப்படியே என்ன சொல்றது, இடிச்சு ஓஞ்ச மாதிரி அந்த மாதிரிலாம் பேசுவாங்க. அவ்வளவு ஸ்பீடு, அவ்வளவு நிறுத்தம், ஒரு தெளிவு, நிதானம், அவ்வளவு கருத்துக்கள் அவ்வளவு இருக்கும். ஏன்னா அவங்க வந்து அதுலயே ஃபுல்லா ஊறி போனதுனால. அப்போ அவங்க பேசும்போது எதிர்க்க இருக்கிறவங்க
ஒவ்வொருத்தரும் தன்னை நோக்கி பேசுறாங்க அப்படின்னு எடுத்துக்க முடியுது. அப்போ அதுல பேஷன் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி சரளமா பேச முடியுங்கிறத எடுத்துக்கிறேன். ஓகே, டன். வேற யாரும் இதில் ஷேர் பண்ணா அட்ரஸ் பண்ணீங்க. இதுல வந்து சார் இன்னொரு இது சொல்லியிருந்தாங்க, இந்த பப்ளிக் ஸ்பீக்கிங் நம்ம பண்ணும்பொழுது எந்த இடத்துலனாலுமே இப்போ இது பிளான் பண்ணாம ஒன்று இருக்கும், அப்புறம் பிளான் பண்ணி ஏதாவது இருக்கும் பொழுது இந்த நம்ம பேசுறது வந்து ஒரு கான்வர்சேஷன் மாதிரியே போகணும் அவங்க கூட அப்படின்னு. இதுக்கு எக்ஸாம்பிள் நான் சொல்லணும்னா சாரோட செமினார் தான் நான் சொல்லுவேன். நான் ஃபர்ஸ்ட் சாரோட செமினார் பார்க்கும்போது வந்து எனக்கு செமினார் மாதிரியே ஃபீல் ஆகல. நான் நினைச்சு எனக்கு தெரியாது ஃபர்ஸ்ட் நம்ம அந்த லெக்சர்லாம் காலேஜ்ல அட்டன் பண்ணுவோம், அதை நம்ம தான் முயற்சி பண்ணி கவனிக்கணும், அந்த மாதிரி இருக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டு அட்டென்ஷன்லாம் கொண்டு வந்து கவனிக்கணும் அப்படி இருக்கும். சாரோடது நிஜமாலே செமினார்ல ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க, நான் எவ்வளவு உங்க செமினாரை கவனிக்க கூடாதுன்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், ஆனா நீங்க என்னமோ என்னைய இழுத்துட்டே இருக்கீங்க, உங்க ட்ரைனிங்க கவனிச்சுட்டே இருக்கேன் நானு அப்படின்னு. ஏன்னா அவ்வளோ சொல்லி கொடுக்குற விஷயத்த வந்து அவ்வளவு ஃபன்னாவும் அதை என்ஜாயபிளாவும் நம்ம படிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சார் சொல்லி கொடுப்பாங்க. எய்த்தால உள்ளவங்க இந்த செஷன்ல இருக்கிறவங்க எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. உண்மையிலே நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் கேமரா எடுத்துட்டு இருக்கேன், வீடியோ எடுத்துட்டு இருக்கேன், கேமரா விட்டுட்டு நான் சிரிச்சிட்டு இருக்கேன். அந்த வீடியோ ஷூட்டிங் வெளில வந்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சு கேமரா விட்டுட்டு நான் சிரிச்சிட்டு இருந்திருக்கேன் அப்படின்ட்டு. இந்த மாதிரி நம்ம பப்ளிக் ஸ்பீக்கிங்ல பேச கத்துக்கிட்டோம்னா இன்னும் நம்மளுக்கு வந்து ஃபேன்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம டெலிவர் பண்ண வேண்டிய விஷயம் இதெல்லாம் நிறைய நடக்க சான்ஸ். இது நான் கவனிச்சது இந்த லெசன்ல. யாருக்கு வந்து ஷேர் பண்ண இருக்குதா பாயிண்ட்ஸ்? நீங்க உங்க வீடியோ ஷேர் பண்றீங்களா? ஓகே சார். வீடியோ ஷேர் பண்ணுங்க. செகண்ட் வந்து இன்னைக்கு அப்படி பேசுறாங்க அப்படின்னா நான் அன்னைக்கு பேசல இல்லையா, இது ஒரு 25 வருஷம் முன்னாடி ஆரம்பிச்சது. 25 வருஷமா ரத்தம் நாணம் ஒவ்வொரு செல்ஸ் எல்லாம் பப்ளிக் ஸ்பீக்கிங் ட்ரைனிங் அது உள்ள ஓடுனதுனால வந்தது. ஸோ நீங்க அது மேல உங்களுக்கு பேஷனா இருக்கும்போது கண்டிப்பா நீங்களும் அதுல மாஸ்டர் ஆவீங்க. எஸ், அறிவன் சார். மாத்து என்னன்னா இது மாதிரி மாத்து அனுபவிச்சு பாருங்க மாதிரி இதே ட்ரைனிங் அட்டன் பண்ணி அந்த மாதிரி இருக்கும். எனக்கு அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா சில ட்ரைனிங் வந்து இல்ல அறிவழகன், உங்க வாய்ஸ் வந்து ரொம்ப லோவா கேக்குது. மைக் கிட்டக்க வச்சு பேசலாமா? இப்ப கேக்குதா? கிளியரா கேக்குது. இப்ப கேக்குதா? வாய்ஸ் கிளியரா கேக்குது, சொல்லுங்க. அதாவது நிறைய விஷயம் வந்து நம்ம ட்ரெயினர் சொல்லுவாங்க, அது கேட்கணும்னு தோணாது, அதாவது மைண்ட்ல ஏறாது, அதாவது சப்கான்ஸ் மைண்ட்ல ஏறணும். அப்போ வந்து நம்ம வீடியோவே கேட்போம், நிறைய வீடியோ கேட்போம், எல்லாரும் வீடியோவும் நமக்கு மைண்ட்ல ஏறாது, சில வீடியோல அது ஏறும். அந்த மாதிரி தான் மாஸ்டருடைய அந்த வாய்ஸ் வந்து நேச்சரா ஒருத்தனுக்கு எப்படி மைண்ட்ல ஏறணுமோ அந்த மாதிரி வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான், அதுதான் வந்து மைண்ட்ல ஏறக்கூடிய விஷயம். அதை தான் நான் பாக்குறேன். தேங்க்யூ. சூப்பர். இப்போ வந்து நம்ம எந்த இடத்துலனாலும் பேச வேண்டியது வரலாம். இதுல நான் 2 வீடியோ ஷேர் பண்றேன். ஒண்ணு வந்து நம்ம நெக்ஸ்ட் இன்னைக்கு நம்ம சாரோட செமினார் நான் வந்து வீடியோல சொல்லிருக்கேன். ஒரு பாயிண்ட் விடாம எல்லா பாயிண்ட்டும் நோட் பண்ணிக்கங்க. எதுவும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு விஷயம் கூட மிஸ் பண்ணிடாதீங்க நோட் பண்றதுக்கு. நீங்க மிஸ் பண்ணீங்க அப்படின்னா சரி லென்த்தியா போயிட்டு இருக்கு, நம்ம இதை நோட் பண்ணாட்டா அப்படின்னு விட்டாதீங்க. சார் வாயிலிருந்து எந்த வார்த்தை வந்தாலும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஃபுல் கவனிச்சுக்கங்க, செமினாரை கம்ப்ளீட்டா யூஸ் பண்ணிக்கங்க. இப்போ நம்ம சாரை வெல்கம் பண்ணுவோம். சாரை வெல்கம் பண்ணுறது ஸ்பெஷலா வருவாங்க, எங்க டீம்ல இருந்து அவங்க தான் வெல்கம் பண்ணுவாங்க. புஷ்பா வாங்க. இது வந்து இதுல நான் பேசினதை இந்த வீடியோ இங்க ஷேர் பண்ணதுக்காண்டி நான் எடுத்துட்டு இருக்கும்போது நான் கவனிச்சது வந்து, அதாவது நான் வீடியோல சொல்லியிருக்கேன் அப்படின்னு ஒண்ணு சொல்லுதேன், அதுக்கப்புறம் ஃபியூச்சர்ல என்ன நடக்க போகுது, இந்த செமினார்ல இருக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாம் நல்லா கவனிச்சுக்கங்க அப்படின்னு சொல்றேன். அப்பதான் வந்து தெரியுது, இந்த இது வந்து சார் பேசும்போது யாரெல்லாம் நல்லா கவனிச்சுட்டு இருக்கிறோமோ அந்த பாயிண்ட் நம்மள அறியாம உள்ள வந்துரும். அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்றது என்னன்னா, இப்போ ஏதாவது ஒரு இங்க ஷேர் பண்ணது வந்து ஏதாவது நம்மளுக்கு ஒரு பிரச்சனை மண்டையை போட்டு உடச்சிட்டு இருக்கு, அல்லது என்னவாவது சேலஞ்சஸ்ல நம்ம உள்ள இருக்கோம் அப்படின்னா வந்து இந்த இடத்துல சார் இருந்தா என்ன பண்ணுவாங்க, என்ன பேசுவாங்க, சார் போய் கேட்டா என்ன சொல்லுவாங்க அப்படின்னு ஆரம்பிச்சிடும் தெரியுமா. அந்த மாதிரி கூட இருந்து இப்படி வந்து இன்னொரு விஷயத்துலயும் நான் இதே மாதிரி பேசிருக்கேன், அதையும் நான் இப்ப ஷேர் பண்ண இந்த வீடியோ தேடையில தான் கவனிச்சேன். ஜல்லிக்கட்டா? ஆமா சார். பாம்பேல ஜல்லிக்கட்டு. நீங்க ஊர்லாம் ஜல்லிக்கட்டு போராட்டம், நாங்க பாம்பேல ஜல்லிக்கட்டு போராட்டம். இது வந்து ஜல்லிக்கட்டு ப்ரொடெஸ்ட் நடக்கும்போது வந்து ஃபர்ஸ்ட் அந்த வீடியோ பத்தி சொல்லிடுறேன். இந்த வீடியோ ஷேர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சொல்றேன். நான் மைண்ட்ல இருக்கேன், நான் ஒரு ஆபீஸ்ல அக்கவுண்டன்ட்டா வேலை பார்க்கறேன். இந்த ப்ரொடெஸ்ட்க்கு இன்னைக்கு வரணும்னு கண்டிப்பா நான் நைட்ல இருந்து பிளான் பண்ணி எல்லாரும் வந்தோம். எனக்கு ரொம்ப பெரிய வருத்தம் என்னன்னா இங்க ஃபுல் ஜென்ஸா தெரியுறாங்க, லேடிஸ் ஒரு கொஞ்சம் தான் தெரியுறாங்க. ஏன் மும்பை கேர்ள்ஸ்லாம் எங்கன்னு தெரியல எனக்கு. நம்ம ஜல்லிக்கட்டு சேல் பண்ணுவோம், நம்ம ஒவ்வொரு விஷயத்துக்கும் இப்படி போராடி தான் ஜெயிக்கணும்னா இதையே நம்ம ரெகுலர் ஆக்டிவிட்டியா மாத்திடுவோம். போட வரணும், ஜெயிக்கணும், அதுதான் கடைசி குறிக்கோள். நம்ம ஜல்லிக்கட்டுக்கும் மற்ற கண்ட்ரில நடக்கிற புல் ஃபைட்டுக்கும் எல்லாருக்கும் டிஃபரன்ஸ் தெரிஞ்சே ஆகணும். நம்ம புல் ஃபைட்ல அப்படின்னு சொல்லவே கூடாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம மாடு ஏறு தள்ளுதல் சொல்லணும்ல, நம்மளுக்கு வெப்பன்ஸ் அலோடே கிடையாது. ஸ்பெயின்ல நடக்கிற புல் ஃபைட்டும் நம்ம ஃபைட்டும் பாருங்க, நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. நானே ஃபைட்டுன்னு சொல்றேன், பழக்கம்னு நினைக்கிறேன். நம்ம ஜல்லிக்கட்டை சேவ் பண்ணும், இதுக்கு ஜல்லிக்கட்டு சேவ் பண்ணி இதோட நம்ம எதுவும் முடியாது, இன்னும் நிறைய இருக்கு. இன்னும் ஃபார்மர்ஸ், தண்ணி பிரச்சனை,
நிறைய மீனவர்கள் தமிழர்கள் சம்பந்தப்பட்ட நிறைய இஷ்யூ இருக்கு. எல்லாத்துக்கும் போராடுவோம். என் லைஃப்ல இதுதான் நான் ஃபர்ஸ்ட் ப்ரொடெஸ்ட் அட்டெண்ட் பண்றேன். ஃபர்ஸ்ட் பயந்தேன், போலீஸ்லாம் நம்மள அடிப்பாங்களோ ஒரு வேலை அப்படின்னு நினைச்சிட்டு, அடிச்சாலும் பரவாயில்ல நம்ம போவோம். தேங்க்யூ. இதுலயும் நான் பேசியிருக்கிறத நான் அந்த வீடியோ ஷேர் பண்ணதுக்காண்டி கவனிக்கும் பொழுது சேம் இருந்துச்சு. இன்னொரு விஷயம் நான் இதை ஃபர்ஸ்ட் சொல்றேன். அங்க வந்து லேடிஸ் ஜென்ஸ் எல்லாரும் வந்திருக்காங்க. ஜென்ஸ் எல்லாம் ஒன்னா லைனா பேசிட்டு இருக்காங்க. அந்த இதை ஆர்கனைஸ் பண்றவங்க கூப்பிடுறாங்க. நிறைய நேரம் ஜென்ஸே பேசிட்டு இருக்கோம். யாராவது லேடிஸ் வந்து பேசுங்கிறாங்க. யாருமே எந்திக்கல. சார் இந்த சைட்ல இருந்து இப்ப இந்த வீடியோ எந்த ஆங்கிள் இருக்கோ அந்த சைட்ல சார் நின்னுட்டு இருந்தாங்க. அப்ப சார் நான் உட்காந்துட்டு இருந்தேன் தரையில, இப்படி கீழே எல்லாரும் உட்காந்துருக்காங்க. அதே மாதிரி சார் வந்து இப்படி நான் அதனால எந்திரிச்சு பேச போயிட்டேன். இதுல என்ன அப்படின்னா, அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது. என் தம்பி Facebookல எல்லாருலயும் அவங்கவுங்க அந்த வீடியோ ஷேர் பண்ணிருக்கும் போது அவன் ஷேர் பண்ணிருக்கான், எங்க அக்கா தான் அந்த இடத்துல வந்து ஃபர்ஸ்ட் லேடிஸ்ல பேசுனது அப்படின்ட்டு. நான் நினைச்சேன் அவர் மட்டும் கையை கடனா நான் எங்க பேசிருக்குது அப்படின்னு நான் நினைச்சிட்டேன். இப்போ இந்த இடத்துல அங்க போய் என்ன பேசிருக்கேன் அப்படிங்கிறதுலயே தெரியுது. அதாவது நாங்க நேற்று ரைடு பிளான் பண்ணோம். இப்ப கரண்டா நம்ம ஜல்லிக்கட்டு ப்ரோட்டஸ்ட் நடந்துட்டு இருக்கு. இன்னும் என்ன போராட்டம் நடக்கும், அதுக்கப்புறம் ஃபியூச்சர்ல என்ன ஆகும், இப்படி எல்லாம் யோசிச்சு பேசிருக்குது. அந்த இடத்துல நம்மளுக்கு என்ன தோணுதோ அதை பேசுனதே நமக்கு காட்டும். எந்த இடத்துல கிடைக்காதுன்னு தெரியாது, எந்திரிச்சு பேச ஆரம்பிச்சிடணும் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டது. டன். சார் இந்த ஸ்பீச்சை பத்தி யாருங்க எதுவும் பேசுனா பேசலாம். நானும் சொல்லிடுறேன். ஒண்ணு வந்து உங்களை கை காட்டி கூப்பிடுறதுக்கு ஒரு ஆள் வேணும். எந்திரி போ அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு ஆள் வேணும். அல்லது அங்க போய் எவ்வளவு பேசணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறது ஒரு ஆள் வேணும். மூணாவது, அப்படி யாரும் கையை காட்டி கூப்பிட்டா எந்திரிச்சு போறதுக்கு தைரியம் வேணும். உடனே செய்யணும். இந்த மூணு சேர்ந்து நடந்தாதான் இந்த விஷயம் நடக்கும். கை காட்ட ஆள் எல்லாம் நடக்காது. கை காட்ட ஆளுனதுக்கு அப்புறம் அது எப்படி பேசணும் சொல்லி கொடுக்க ஆள் எல்லாம் நடக்காது. அப்படி கை காட்டினதுக்கு அப்புறம் நம்ம உடனே எந்திரிச்சு போகணும். இந்த மூணு நடந்தா அந்த விஷயம் நடக்கும். இந்த ஸ்பீச்சை பத்தி வேற இருக்க தாட்ஸ் செஞ்சா அதாவது ப்ராடக்ட் நாலேஜ் பத்தி பேசுறதுக்கு வந்து கார்ப்பரேட் ஈவென்ட்ல வந்து சொல்லியிருந்தாங்க. அப்போ எல்லாருமே வந்து அவங்கவுங்க ஸ்பான்சர் எல்லாரும் சொல்லி சொல்லி போய் பேர் கொடுத்தாங்க. நான் என்ன பண்ணேன்னா, நான் தனியா தான் போய் பேர் கொடுத்தேன். எந்த நம்பிக்கையில அப்படின்னா, எம்எஃப்ஜி நம்ம கூட இருக்கு, பழகிக்கலாம், பேசிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங்கா எல்லாருமே பார்த்தாங்க. ஏன்னா நான் எனக்கு டீம்ல இருந்து வெளியில இருக்கேன், எனக்கு எந்த ட்ரைனிங் எதுவுமே கிடையாது, எதுவுமே இல்லாம தான் இருக்கு. அப்ப இவங்க எப்படி போய் பேர் கொடுக்குறாங்க அப்படின்னு நினைச்சாங்க. அந்த தைரியம், அந்த போனாரு சொன்ன தைரியம் எதனாலன்னா எம்எம்ஜினால தான். தேங்க்யூ. சூப்பர் சூப்பர். ஆரம்பிச்சிருங்க. இதை பத்தி யோசிக்காதீங்க. பத்திரிக்கா எனக்கு பேச ஆரம்பிச்சிருங்க. ஸ்டேஜ்ல போய் பேசிட்டு வாங்க. யார் கேவலப்படுத்தாலும் சரி, தப்பு தப்பு பேசினாலும் சரி, அவமானம் நடந்தாலும் சரி, எதை பத்தி கவலைப்படாதீங்க. அந்த மாதிரி தான் நம்ம வந்து நல்லா டெவலப் பண்ண முடியும். என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்பீக்கிங் பேசுனது எனக்கு ஞாபகம் வருது. ஊட்டியில கூட்டு போனாங்க. அங்க எல்லாம் ஆல் இந்தியா மேனேஜர்ஸ் எல்லாம் உட்காந்துருக்காங்க. நான் வந்து நிலா, வானம், பயிர் அப்படி இப்படி என்ன அப்படி பேசிட்டு வந்தேன். அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நீ கலாய்ச்சாங்க. எனக்கு அதெல்லாம் கவலை இல்லை, நான் பேசினடா அப்படின்னு. அங்க பேச ஆரம்பிச்சது இங்க வரைக்கும் வந்திருக்கு. எஸ் மணியால் சார். எனக்கு அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இப்போ ரீசெண்டாக நான் ஃப்ரெண்ட்ஸோட கெட் டுகெதர் போயிருந்தேன் காலேஜுக்கு. அப்போ வந்து ஒரு 2 நிமிஷம் பேச சொன்னாங்க. பை டிஃபால்ட் வந்து எம்எம்ஜியில் படிச்சதுனால என்ன அறியாமலே வந்துட்டு பாஸ்ட் பர்சன்ட் ஃபியூச்சரை பேசியிருக்கேன். நான் இப்போ தான் நோட்டீஸ் பண்ணேன் பப்ளிக் ஸ்பீக்கிங் பேசிட்டு இருக்கும்போது. அது வந்து அதுக்கு முன்னாடி வரைக்கும் எல்லாரும் பேசிட்டே இருப்பாங்க. ஜென்ரலாக பசங்க எல்லாரும் அப்படி தான் இருப்பாங்க. என்ன பேச சொல்லுவாங்க, ஆனால் அவங்களே பேசுவாங்க. அப்படின்னு டைம் கொடுக்க மாட்டாங்க. சரி ஓகே நீங்க பேசுங்க அப்படின்ட்டு ஜென்ரலாக ரூம் இருக்கும்போது வெளியே இருக்கும் எல்லா இடத்துல ஏன்னா நீ பேச மாட்டேற அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவங்களே பேசிட்டு இருப்பாங்க. அந்த 2 நிமிஷம் டைம் கொடுத்தாங்க எனக்கு பேசுங்க அப்படின்ட்டு. அந்த 2 நிமிஷம் பேசினேன். அதுல வந்து இது எல்லாத்தையும் சொல்லி நான் கடந்து வந்து பாதை காலேஜ் படிக்கும்போது எப்படி இருந்தேன், அதுக்கப்புறம் நான் எப்படி ஸ்ட்ரகிள் பண்ணேன், எம்எம்ஜி எப்படி வந்து ஜாயின் பண்ணேன், எனக்கு குரு எப்படி என்ன வழி எடுத்துட்டு இருக்காரு, இப்போ நான் எதை நோக்கி போயிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு ஃபியூச்சர் எப்படி இருக்கும், நான் இதை வந்து இப்போ அப்போ இருந்த தெரியவோட இப்போ நல்லா கொண்டு போவேன் அப்படின்னு டக்கு முடிச்சிட்டேன் நான். அது வரைக்கும் நல்லா சைலண்டா இருந்தவங்க சூப்பர் மணி நீ பேசல நாங்கள் சொல்லிட்டு இருந்தோம். செமையா பேசியிருக்கேன், செம எக்ஸ்பீரியன்ஸ் இது வரைக்கும் கெயின் பண்ணிருக்கேன் அப்படின்ட்டு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நீ வா போ அப்படின்ற வார்த்தைகள்லாம் நீங்க வாங்க மனிதல் அப்படின்ற இப்போ வரைக்கும் அந்த இது நடந்துட்டு இருக்கு. எல்லாரும் என்கிட்ட பேசும்போது கொஞ்சம் பார்த்து பக்கமா பேசுறாங்க. அந்த விஷயமும் இப்போ நடந்தது ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட. இதெல்லாம் காரணம் வந்து எம்எம்ஜி தான். அதை ட்ராவல் பண்ணும்போது பை டிஃபால்ட் வந்து எம்எம்ஜி தான் தோணுது. தேங்க்யூ குரு. சூப்பர், ரொம்ப சந்தோஷம். எனக்கு இந்த இடத்துல தோன்றது வந்து நம்ம யாரெல்லாம் நம்ம சார கண்ணுல பாத்துட்டோம் அவங்க எல்லாம் லக்கி அப்படின்னு தான் தோணும். அதே மாதிரி யாருக்கெல்லாம் சார் பிடிச்சிருக்கோ அவங்க இன்னும் கொஞ்சம் லக்கி. ஏன்னா சார் சொல்றதெல்லாம் மண்டையில அப்படியே போகும். நெக்ஸ்ட் எஸ் சார். நெக்ஸ்ட் வந்து இதுல நம்ம இப்போ பப்ளிக் ஸ்பீக்கிங்ல என்னெல்லாம் எப்படிலாம் பண்ணணும் அப்படின்னு என்னெல்லாம் செய்யக்கூடாது அடுத்த இந்த லெசன்ல இருக்கும். அதுக்கப்புறம் பப்ளிக் ஸ்பீக்கிங்ல இன்னும் என்னெல்லாம் நம்ம கவனிக்கணும் அப்படின்னு இருக்கிற பாயிண்ட்ல வந்து எய்தால நம்ம பேசிட்டு இருக்கோம்ல அந்த மக்களுக்கு ஏதாவது வேல்யூ கொடுக்கணும். அவங்க நம்ம பேசுறதை ஏன் கேட்கணும், அவங்களுக்கு அதுல என்ன வேல்யூ இருக்கு. 10 நிமிஷம் பேச கொடுத்துருக்காங்க அல்லது 1/2 மணி நேரம் பேச கொடுத்துருக்காங்க. அதுல எக்ஸாம்பிள் நான் சார் சொல்லுவேன். இங்க இண்டிபெண்டன்ஸ் டே சொசைட்டிக்குள்ள சார் பேசும்போது உடனே வந்து வெல்த் கிரியேஷன் குள்ளது எடுத்து அவங்க சார் சொன்னாங்க. நான் நினைச்சேன் அவர் சொல்லிட்டு இருக்கிறது என்ன மேட்டர்னு யாருக்காவது இங்க இருக்கிறவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னா இந்த லெவல்ல இருந்து அடுத்த லெவல் போவதுக்கு கிடைக்கும். எய்தால உள்ளவங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கறதையும் நம்ம ஞாபகம் வச்சுட்டு பேசினா இன்னும் நிறைய
பேசி நம்ம ஒரு பப்ளிக் ஸ்பீக்கரா ஃபேவரட் பர்சனா மாறதுக்கு சான்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் இல்ல எஸ் சார். பேசும்போது ஒரு விஷயம் காணுவாங்க, நீங்க பேச ஆரம்பிக்கிறது எல்லாரையும் பார்க்கணும், முன்னாடி எல்லாரையும் பார்க்கணும், எல்லாரும் கண்ணு, எல்லாரும் ஃபேஸ், மூஞ்சி. நீங்க உட்காந்துட்டே இருப்பாங்க, நீங்க பேசுறது லைட்டா விட்டு பின்னாடி போவாங்க. பின்னாடி போனா இங்கே நம்ம போர் அடிக்கணும் இருக்கும், அல்லது கண்ணெல்லாம் அப்படி இருக்கும், அல்லது நம்ம பேசிட்டு இருக்கும்போது கொஞ்சம் அங்கங்க சலசலப்பு வந்துச்சு, பாடி லாங்குவேஜ் அசைஞ்சிச்சு அப்படின்னா நம்ம பேசுறது வந்து உங்களுக்கு போர் அடிக்கணும் இருக்கும். அவங்க பாடி லாங்குவேஜ் தான் அப்படி அரைஞ்ச மாதிரி உட்காந்துருப்பாங்க, என்ன சொல்லுவாங்க, ஃப்ரீஸ் ஆகி உட்காந்துருப்பாங்க, அப்படி ஐஸ்ல எடுத்து வச்சு அப்படி இப்படி உட்காந்து பார்த்துட்டு இருப்பாங்க. அப்பதான் நம்ம சொல்லுது அவங்களுக்குள்ள போதுன்னு இருக்கும். கை கால் அசையுது, கண்ணு அங்கங்க போகுது, அவங்க டேபிள்ல கைக்கு மாட்டோம், அவங்க உட்காந்து எடுத்து விட்டு மாறுதாங்க, திடீர்னு தண்ணி குடிக்க ஆரம்பிக்காங்க, ஏதாவது மாற்றங்கள் வருது அவங்க பாடி லாங்குவேஜ்ல. அப்படின்னா எங்க ஒரு இடத்துல நம்ம ஸ்பீச் வந்து அவங்களுக்கு ஸ்ட்ராங்கா போகலன்னு இருக்கும். அவங்க ஸ்பீச் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா போச்சு அப்படின்னா அவங்க எந்த ஆக்ஷன் பண்ண மாட்டாங்க, நம்மளை மட்டும் பார்த்துட்டே இருப்போம். இது பாடி லாங்குவேஜ்ல பண்ணிட்டே இருக்கணும். நான் ஒவ்வொரு ட்ரைனிங்ல 300 பேர் 500 பேர் முன்னாடி உட்காந்துட்டு இருக்கும்போது நான் அவ்வளோ என் கண்ணு அப்படி மேயும், அந்த சைடு இந்த சைடு யாருக்கு எங்க போர் அடிக்கி, யாருக்கு அது கரெக்டா ஏறுது, யார் வந்து சீரியஸா பார்த்துட்டு இருக்கா. இது கொஞ்சம் ரொம்ப ஸ்மார்ட்டான ஆட்கள் இருப்பாங்களா, அவங்க கொஞ்சம் பின்னாடி நல்லா போவாங்க, என்னடா சொல்லிட்டு இருக்காரு. உடனே அவங்கள பிடிக்கிற மாதிரி ஏதாவது நம்ம பேசணும், இவங்களை பிடிக்கிற மாதிரி பேசணும். அப்புறம் சில டாபிக் வந்து ரொம்ப இழுக்கும், அப்ப இழுக்குன்னா தெரியும், அவர் டக்குனு டாபிக் குறைக்கும். சில டாபிக் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிரும், அந்த டாபிக் இன்னும் கொஞ்ச நேரம் பேசணும். இது முழுக்க நீங்க பாடி லாங்குவேஜ் மக்களை பார்த்து அந்த இடத்துல டிசைட் பண்ணணும். நம்ம அப்படின்னு பேசலாம், அல்லது உனக்கு அப்படின்னு பேசலாம். ஒருத்தரை மீன் பண்ணி தான் பேசணும். பலே நீங்கள் வந்து 1000 பேரை மீன் பண்ணி பேசுறீங்க, அவங்க பேச்சு வந்து ஒருத்தரை மீன் பண்ணியிருக்கணும். அப்போ தான் அவங்களுக்கு எனக்கு மட்டும் பேசுகிறாரு இவர் அப்படின்னு தெரியும். எல்லாரும் அப்படின்னா எல்லாரும்னா அப்போ எல்லாரும் சொல்கிறாரு நம்மளும் ஒரு ஆள் அப்படின்னு அந்த சீரியஸ்னஸ் எல்லாம் போயிடும். அதை மாதிரி நீங்கள் வந்து ஸ்பீச்சில் ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்களோட ஃபேவரட் டாபிக் எந்த காரணத்தை கொண்டும் ஸ்டேஜில் போகும்போது நீங்க உங்களை அப்படி நம்ம பேசவே கூடாது. என்னைக்கு பேசினாலும் சரி நாம அப்படி பேசணும். ஜோஸுக்கு இந்த விஷயம் எங்க வரைக்கும் போயிருக்கு அப்படின்னா, அவர் யாரையும் நீங்க நாங்கன்னு சொல்ல மாட்டாரு, நீங்கன்னு சொல்ல மாட்டாரு. உங்க வீடு, எங்க வீடு, இந்த வார்த்தை அவன் வாட்சில எங்கேயும் வராது. எம்எம்ஜில இருக்கிற 7 வயசு பையனுக்கு இது இறங்கி இருக்கு அப்படின்னு நினைக்கும் ஆச்சரியமா இருக்கு. என் தங்கச்சிக்கு போன் அடிச்சு அவன் நல்லா தூக்கத்துல இருக்கா, வீட்டுக்கு போனே கேளு, நான் வீட்டுக்கு வரட்டான்னு கேளு அப்படின்னு போன் அடிச்சு நம்ம வீட்டுக்கு வரலாமா அப்படிங்க. அவளுக்கு ஒண்ணுமே புரியல, நம்ம வீட்டுக்கா, எங்க வரணும், நம்ம வீட்டுக்கு வரலாமான்னு கேட்டேன். நம்ம வீட்டுக்கு வரலாமான்னு அவளுக்கு அவ தூக்கத்துல இருக்கா சொல்லு புரியல. ஏய் அவன் வீட்டுக்கு வரலாமான்னு கேட்கான் அப்படின்னு. ஓ அப்படியா, வா 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 அப்படின்னு. நீங்க நாங்க இது உங்க வீடு, தெரியுதா வித்தியாசம் வருதா? உங்க வீடு என் வீடு, நீங்க அந்த இடத்துல பிரிக்கீங்க. நீங்க எல்லாம் ஏன் இது வரைக்கும் முன்னேறாம இருக்கீங்க தெரியுமா? கேட்கறதுக்கு எப்படி இருக்கு உங்களுக்கு? ரெண்டாவது, நம்மலாம் ஏன் முன்னேறாம இருக்கான் தெரியுமா? கேட்கறதுக்கு எது நல்லா இருக்கு? நம்ம தான் எல்லாருக்கும் பிடிக்கும், நீங்க இது பிடிக்காது. நீங்க எல்லாம் ஏன் உருப்படாம இருக்கீங்க தெரியுமா? பிடிக்காதா இருக்கு. நீங்க எல்லாம் அப்படி இருக்கீங்க தெரியுமா? பிடிக்காதா இருக்கும். என்னைக்குனாலும் யாரை பேசும்போது எல்லாரும் சேர்த்து பேசு. நீங்க எல்லாம் ஏன் உருப்படாம போறீங்க தெரியுமா அப்படின்னு சொன்னா எப்படி தோணும்? நம்மளாம் ஏன் உருப்படாம போறோம் தெரியுமா? எது கேட்க நல்லா இருக்கு? அப்பா நம்மளே அவரையும் சேர்த்துக்கிட்டாரு. இதை வந்து மறந்த, இது நிறைய பேருக்கு தெரியாது, இப்படி பேச தெரியாது. அதனால அவங்க மேடையில பேசும்போது அவங்க எல்லாம் மூஞ்சி சொல்லிப்பாங்க, இவன் எப்படா பேசுவான், ஆளு மூஞ்சி பாரு, பேசுறான் பாரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அவருக்கு ஒரு சின்ன விஷயம் தெரியாது, நாம அப்படின்னு பேசணும். நீ, நீங்க, உங்க, இது எங்கேயுமே ஸ்டேஜ்ல ட்ரைனிங்ல எங்கேயும் யூஸ் பண்ணக்கூடாது. நான் இந்த பப்ளிக் ஸ்பீக்கிங் ட்ரைனிங் இதெல்லாம் பேசும்போது எங்க கோச்சஸ், என் மென்டார் வந்து அவர் 3-4 பாயிண்ட் எடுப்பாரு, நான் பேசி முடிச்சோன்னா 20 பாயிண்ட் எடுப்பாரு. அதுல இந்த இடத்துல நீ சொன்னா, நீங்க சொன்னா, இந்த இடத்துல இது படல அப்படின்னு அது போய் சொல்லலாம். அந்த மாதிரி பேசும்போது மக்களுக்கு ரொம்ப பிடிக்கும். டன் அவர்கிட்ட பேசு. ஷேர் பண்றேன். டாபிக்கோ உங்களோட ஹாபிஸோ நீங்கள் அதை பற்றி பேசும்போது உங்கள் பாடியில் பயங்கர எனர்ஜி ஒன்று வரும். அந்த எனர்ஜி வந்து மக்களுக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகும். அதனால நீங்கள் அந்த மாதிரி டாபிக் பேசணும். இனி கம்மிங் லெசனில் ஒரு ஸ்டோரி வந்து எப்படி ஆரம்பிக்கணும், ஸ்டோரி எப்படி சொல்லணும் அப்படின்னு நான் எல்லாம் உங்களுக்கு சொல்லித் தருவேன். ஆனால் பேஷன் வந்து நான் உங்களுக்கு சொல்லித்தர முடியாது. அது உங்களுக்கு உள்ள ஒன்று இருக்கும், அதை தான் நீங்கள் தேடி எடுத்து வெளியே எடுக்கணும். அந்த பேஷன் தான் அதுக்கு உயிர் கொடுக்கும். நான் வந்து உடல் தான் கொடுக்க முடியும். ஸோ அந்த உயிர் இருந்தால் தான் அந்த உடலுக்கு மதிப்பு, இல்லைன்னா மதிப்பு இருக்காது. ஸோ பேஷன் அவ்வளோ முக்கியமான விஷயம். ஸோ நீங்கள் பேச போகிற பேஷன் வந்து என்னது, உங்கள் மனசுலேருந்து என்ன பேச போகிறீங்க, உங்கள் மனசு என்ன சொல்லுதுன்னு நான் கேட்டால் என்ன சொல்லுவீங்க அந்த டாப்பிக்கில். அதுதான் நம்மளோட இந்த செகண்டுக்குள்ள ஹோம்ஒர்க். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் லெசன் வர வரைக்கும் நீங்கள் இதுக்குள்ள உங்களோட பேஷன் என்னென்ன தேடுங்க. லாஸ்ட்டில் நீங்கள் ஏற்கனவே ஹோம்ஒர்க் பண்ணியிருப்பீங்க. இந்த ஹோம்ஒர்க்கில் உங்களோட பேஷன் சம்மந்தப்பட்ட ஒரு ஸ்பீச் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். அந்த ஸ்பீச்சை பேசி காட்டணும், ரெக்கார்ட் பண்ணணும், எனக்கு அனுப்பி வைக்கணும். அந்த பேஷனில் நீங்கள் பேசுகிற விஷயம் எவ்வளோ அழகாக இருக்குது. என்ன டாபிக் வேணாலும் இருக்கலாம், ஒருத்தருக்கும் பிடிக்காத டாப்பிக்காக இருக்கலாம், உங்களுக்கு மட்டுமே ரொம்ப பிடிச்ச டாப்பிக்காக இருக்கலாம். அதை பற்றி பேசுங்க. அப்போ உங்களுக்குள்ளே வர சந்தோஷம், உங்களுக்குள்ளே வர ஒரு மகிழ்ச்சி, உங்களுக்குள்ள வர எக்ஸ்பிரஷன்ஸ், உங்கள் பாடி லாங்குவேஜில் கண்ட்ரோல் இல்லாமல் சில விஷயங்கள் வர்ற விஷயங்கள், அதுதான் முக்கியம். ஓகே, இதுதான் உங்களோட ஹோம்ஒர்க்ஸு. நெக்ஸ்ட் லெசன். பப்ளிக் ஸ்பீக்கிங் வந்து நம்ம எப்படி பேசணும் அப்படின்னு படிக்கிறது ஏன் இம்பார்ட்டன்ட்னா, இப்போ நம்ம பிசினஸ் பத்தி ஒருத்தவங்க கிட்ட சொல்றோம் அப்படின்னு இருந்தா கூட எப்படி சொல்லணும் அப்படிங்கிற இடத்துல கூட இந்த பப்ளிக் ஸ்பீக்கிங் வந்துடும்.
ட்ரைனிங்கா இருக்கட்டும், என்ன விஷயமா இருக்கட்டும், எத பத்தியாவது நம்ம பேசுறோம் அப்படின்னா, அதை எப்படி நம்ம இன்ட்ரெஸ்டிங்கா பேசணும், நம்ம பேசுறது மக்கள் மதிக்கிறது, வேல்யூ அவங்களுக்கு குடுக்குறது, இந்த அவ்வளவு விஷயங்கள் இந்த பப்ளிக் ஸ்பீக்கிங்ல வந்துரும். இது யாரும் படிக்கணும் வைக்கணும்னா கொஞ்சம் கேட்டுக்கலாம். கல்ச்சர் இதே மாதிரி சேம் நம்ம கிட்ட இருக்குல்ல. கல்ச்சர் கோட் ஷேர் பண்ணலாம். வேற யாருக்காவது இன்னைக்கு டேக் அவே ஷேர் பண்ணாலும் பண்ணலாம். நம்மளோட பேஷன் டாபிக் என்ன? பழைய படத்துல பாத்துருக்கேன். அது புராண படத்துல வந்து பார்க்கும்போது சொல்லியிருப்பாங்க, நீ நான் என்று கூறக்கூடாது, நாம் நமது அப்படின்னு சொல்ல முடியுது. அது எனக்கு ஞாபகம் வருது. இப்ப சொன்னோன்னே அது ஞாபகம் வருது. அப்பயே அந்த மாதிரி அந்த ரெஸ்பெக்டா நம்ம பேசணும்னு சொல்லி இருந்திருக்கு. தேங்க்யூ மாஸ்டர். பேஸ்டலாம் எஸ் மேம். ரொம்ப ரொம்ப கிரேட் லெசன் மேம். நிறைய இடத்துல இந்த நீ, நான், உங்களை, ஏன்னா இப்ப நம்ம டீம்ல பேசும்போது நீங்க ஏன் இப்படி பண்றீங்க, நீ இந்த மாதிரி அந்த வேர்ட் எல்லாம் எனக்கு இது எவ்வளவு பெருசா இருக்குன்னு இன்னைக்கு இந்த ஒரு நாள் தெரியுது. எவ்வளவு பேர்ட்ட பிசினஸ் பிளான் பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் பேசியிருப்போம். எனக்கு ரொம்ப இது கிரேட் டேக்கவே இருக்குது. இந்த ஒரு வேர்டை வச்சு எவ்வளவு விஷயங்கள் பண்ணலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ மாஸ்டர். சூப்பர். கோபி சொல்லலாம். நம்ம ஒரு மைக்கை கொடுத்து நம்ம பேசுறோம், இல்ல ஏதோ ஒரு பேஷன் பேசுறோம்னா கூட நம்மளோட பாஸ்ட் என்ன நடந்தது, அப்புறம் பிரசன்ட் என்ன நடந்துட்டு, ஃபியூச்சர்ல நான் எப்படி வாழ போறேன், இந்த 3 விஷயமும் நம்ம பேசணும். சூப்பர். கலைவன் சொல்லலாம். அது இதை பத்தி வந்து ஸ்வேதா மேம்கிட்ட வந்து நான் எனக்கு 1 to 1 வந்து பேசணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். என்ன அப்படின்னா பசித்தோர் முகம்பாருன்னு சொல்லுவாங்க. ஸோ எனக்கு தேவை அப்படிங்கும் போது எம்எம்ஜி வந்து இப்படி ஒரு இது கேட்காமலே கிடைக்கக்கூடிய அந்த புரிதல் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அடுத்து என்னன்னா இதுல என்ன விஷயம் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா மக்களுக்கு வந்து வேல்யூ கொடுத்து பேசணும். பேச ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்க கவனத்தை வந்து நம்ம கொண்டு வர மாதிரி உங்க மனசுல இருந்து அந்த மாதிரி வார்த்தைகள் வந்து யூஸ் பண்ணணும். அடுத்து கவனமா கேளுங்க. இந்த மாதிரி சொல்லும்போது கொஞ்சம் அவங்க நம்மளை நோக்கி வந்து கேட்பாங்க அப்படிங்கிறத இதுல நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ ரொம்ப நன்றி. தேங்க்யூ. கீதா ஷேர் பண்ணலாம். இதுல வந்து எனக்கு கலைஞர் சொன்ன ஒரு நினைப்பு வருது. நீன்னு சொன்னா உதடு ஒட்டாது, நாம் சொன்னா உதடு ஒட்டும் அப்படிங்கிற மாதிரி. இதை நானும் பண்ணியிருக்கேன். நான் எங்க அப்ளைன்ட்ட வந்து நீங்க ஏன் அப்படி, நான் வந்து கொஞ்சம் ஏதாவது அவங்க எனக்கு வந்து ப்ரெசன்டேஷன் போல ஹெல்ப் பண்ண வரலன்னா நான் பேசுவேன். நீங்க ஏன் இப்படிலாம் பண்றீங்க, எங்களுக்குன்னா வரமாட்டீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நான் சண்டை போடுவேன். இனிமேல் அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணாம சரி நம்ம எல்லாம் சேர்ந்து பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி நான் அவங்கள கூப்பிடலான் இருக்கேன். அடுத்து மேம் சார் சொல்லியிருக்காங்க, நம்ம பேசும்போது வந்து ஒருத்தவங்களோட பாடி லாங்குவேஜ் வச்சு அவங்களுக்கு வந்து நம்ம பேசுறது வந்து புரிஞ்சிருக்கு, அதாவது போர் அடிக்குதா, புரியுதா, புரியலையாங்கிறத வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட ஸ்பீச்சை வந்து மாத்தி பேச நம்ம அந்த இடத்துல கத்துக்கணும் அப்படிங்கறத வந்து சார் சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல தான் அந்த பாயிண்ட் நான் எடுத்துக்கிட்டேன் மேம். தேங்க்யூ மேம். சூப்பர். கீதா. ஜிகே சொல்லலாம். இந்த நீங்க, நாங்க, நம்ம வீடு, இது வந்து நம்ம குழந்தைங்களுக்கு கண்டிப்பா சொல்லக்கூடிய ஒரு விஷயம். எனக்கு சின்ன வயசுல இருந்து எங்க வீட்டுல சொல்லி கொடுத்துருக்காங்க. என்னன்னா, எங்க சித்தப்பா, அதாவது எங்க அப்பாவோட கூட பிறந்த அண்ணன் பொண்ணு, அவங்க அந்த தங்கச்சி கிட்ட வந்து உங்க வீட்டுல இருந்து நான் சொல்லிட்டேன்னா வச்சுங்களேன், சும்மா அவங்க சண்டைக்கு வந்துருவாங்க. அந்த மாதிரி நீ என்ன பிரிச்சு பேசுற, அப்ப நம்ம தங்கச்சி கிடையாதா அப்படின்னு பிரிச்சு பேசுறேன். அந்த மாதிரி இந்த விஷயங்கள் வந்து குழந்தைங்களுக்கு பேச சொல்லி கொடுக்கும்போது ஒரு பாண்டிங் வரும், ஒரு வேற்றுமை இல்லாம இருப்பாங்க. இந்த விஷயத்தை எடுத்துக்கிறேன். தேங்க்யூ. சூப்பர். கலைவணி சொல்லலாம். அது நாம அப்படிங்கிற சொல்லக்கூடிய வார்த்தை வந்து என்ன அப்படின்னா பெரிய ஒரு கனெக்ட் உண்டாக்கும். ஒரு ஒரு பிரிச்சு பேசாம ஒரு கனெக்ட் உண்டாக்கும். ஸோ அந்த நாமங்கிற வேர்டு வந்து நான் எடுத்துக்கிறேன். ரொம்ப பவர்ஃபுல். இந்த இடத்துல ஏன் இதை நிப்பாட்டி நான் சொன்னேன்னு தெரியல. இது ஒரே ஒரு பாயிண்ட் தான், ஆனா இதை சொன்னேன். இது எவ்வளவு பெரிய வெளிச்சியும் கொடுத்துருக்கு இல்லையா இந்த நாமங்கிறது. நான் நீ அப்படின்னு சொல்றது இருக்குது. தேங்க்யூ. கல்ச்சர் கோட். இன்னைக்கான கல்ச்சர் பாயிண்ட் 34. எம்எம்ஜில உள்ளவங்க பெரிய பெரிய செலிபிரிட்டியும் சாதாரண மனுஷனும் கூலி தொழிலாளி எல்லாருமே ஒண்ணுதான். அவங்களுக்கு கொடுக்குற அதே மதிப்பை இவங்களுக்கும் கொடுப்போம். ஒவ்வொருத்தரும் கோடீஸ்வரங்களுக்கு எப்படி மதிப்பு கொடுப்போமோ அதே மாதிரி எம்எம்ஜில உள்ளவங்க எல்லாரையும் ஈக்குவலா மதிப்பாங்க. யாரையும் கேவலமா பார்க்க மாட்டாங்க. இன்னைக்கான கோட்ஸ், உலகத்திலேயே பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம மேல பண்றதுதான். அவ்வளவோ ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். கேலண்டர், இன்னைக்கு ஈவினிங் 8 மணிக்கு நம்மளுக்கு நெட்வொர்க்கிங் செஷன் இருக்கு. 24th ஃப்ரைடே மார்னிங் 7 AM 30 days 30 க்ளோசிங் புக் ரீடிங் இருக்கு. ஆஃப்டர்நூன் 2 o'clock பேரண்டி செஷன். ஈவினிங் 8 மணிக்கு ஷேர் மார்க்கெட். 27th மண்டே மார்னிங் 7 AM இன்விடேஷன் செஷன் இருக்கு. ஆஃப்டர்நூன் 2 o'clock லீடர்ஷிப் செஷன். ஈவினிங் 8 மணிக்கு அப்ஜெக்ஷன் ஹேண்ட்லிங்கோட ரீகேப் இருக்கு. 29 வெனஸ்டே மார்னிங் 7 AM ஹை நெட்வொர்க்கிங். ஆஃப்டர்நூன் 2 o'clock எம்எம்ஜி கல்ச்சர். ஈவினிங் 8 மணிக்கு பாடி க்ரூமிங், எக்கிட்டஸ் மேனர்ஸ். இப்ப மாஸ்டர் சொன்ன மாதிரி அந்த பாடி லாங்குவேஜை வச்சு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது, அதை எப்படி நம்ம அந்த ட்ராக் கொண்டு போறது, அவங்களோட ரியாக்ஷனுக்கு ஒன்னொன்னுக்கும் என்ன பதில் அப்படிங்கிறத எப்படியெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத இந்த செஷன்ல, இந்த செமினார்ல நம்ம வந்து படிச்சுக்கலாம். 31
ஃப்ரைடே மண்டே மார்னிங் 7 AM சோஷியல் மீடியா புக் ரீடிங், ஆஃப்டர்நூன் 2 o'clock கப்பல் கோர்ஸ், ஈவினிங் 8 மணிக்கு வெல்த் கிரியேஷன் இருக்கு. நெக்ஸ்ட் மந்த் நம்மளுக்கு ஆஃப்லைன் செமினார், சேல்ஸ் க்ளோசிங் செமினார் சேலம்ல இருக்கு. ஜூம்லயுமே நம்ம வந்து புக் பண்ணிக்கலாம். டிக்கெட்ஸ் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம். சேல்ஸ் க்ளோசிங் படிக்கணும் அப்படிங்கிறவங்க. டன். டன். ஓகே, கிரேட். நீங்க படிச்ச விஷயங்களை எங்க யூஸ் பண்ண முடியும் பாருங்க. இது எடுத்து படிக்கனாலும் சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எடுத்து படிக்கணும் படிங்க. ஆல் டேக் கேர். பபாய். லவ் யூ ஆல். இன்னொரு சந்திக்கலாம். தேங்க்யூ.